அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தட்டச்சு முதுநிலையில நாம இ, ஈ, உ வரிசை எழுத்துக்களை பயன்படுத்தி அடிக்கிற வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு பயிற்சி பண்ணோம். காரணம் என்னன்னா, இந்த இந்த எழுத்துக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஷிஃப்ட்டு பயன்படுத்தி அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ எழுத்துக்கள் மேல போகாம நம்ம அடிக்க கத்துக்கணும். அதனால தான் இந்த எழுத்துக்கள் நம்ம பயிற்சி பண்றோம். உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ், மாமண்டூர் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்களா, 2 ஷிஃப்ட் போட்டு நம்ம ஒழுங்கா அடிக்கிறதுனால அது மேல போயிருச்சு. அது கீழ இருக்கிற வார்த்தைகள் பாருங்க நம்ம கரெக்ட்டா அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாரி தப்பு வராம இருக்கிறதுக்காக தான் கைஸ், இந்த இந்த எழுத்துக்கள நம்ம பயிற்சி பண்றோம். அதே மாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூர்வீகம் இங்க பார்த்துக்கிட்டிங்களா, நம்ம பாருங்க இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்களா, பூ நம்ம சரியா அடிக்கல. ஷிஃப்ட் ஒழுங்காவே இல்ல. நம்ம பர்வீகம் அப்படின்னு அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதாவது இந்த இ, ஈ, உ, ஊ எழுத்துக்கள சுழி, கொம்பு அதெல்லாம் நெறைய நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அந்த இது நம்ம கரெக்ட்டா நம்ம பயிற்சி பண்ணணும். அந்த வார்த்தைகள நம்ம தட்டச்சு பண்ணும்போது தவறு வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த பயிற்சி நமக்கு குடுத்துருக்காங்க. இன்னைக்கு இதுதான் கைஸ் நம்ம பயிற்சி பண்ணோம். சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் இந்த வாரத்துக்குள்ள நம்ம அந்த பத்தி 3 பத்தி அடிக்கிற அந்த இடத்துக்கு நாம சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆ இன்னும் ஒரு பயிற்சி புத்தகத்திலே இன்னும் ஒரு 3 பக்கம் இருக்குது. இந்த வாரத்த நம்ம முடிச்சுட்டு இந்த வாரத்திலே நம்ம போயிருவோம்னு நெனைக்கிறேன்.